திகையாது என்ற தலைப்புல இந்த நாட்கள் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நாம மகிமடைவதாக. இன்றைக்கு வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்குள்ள பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே அடுத்து என்ன வருது? கலக்கம், திகைப்பு வருது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோன்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை குழப்பம், பயங்களுக்கு வந்த உடனே வந்துடும். அந்த திகைப்புல இருந்து நம்ம விடுவிக்கப்படணும். திகையாதே என்று கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார். வேதத்தில் அநேக நபர்களை திகையாதேன்னு சொல்லி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது ஒரு நபரை பார்ப்போம். தானியலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம். தானியல் 8:27. தகைச்சு போயிட்டியாரு இல்ல ஆண்டவரே, இந்த காரியங்கள் இதுதான் சொல்லி இந்த விளக்கத்தை தெளிவா சொல்றான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த தேசத்துல கொண்டு போய் அவனை வச்சிருந்த ஒரு அடிமையா தான் போனான். அடிமையாய் போனவனை அதிபதியாய் மாற்ற முடியாய் யோசேப்பை கொண்டு போனது போல இவனையும் கொண்டு போய் கர்த்தர் நடத்தினார். திரும்ப காரியத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம். ஆண்டவருக்கு முன்பாக போய் ஆண்டவரோட வலது பாத்தியத்தில் எழுத சீட்டு போடுறாங்க. ஒருவரும் அதை அறியவில்லை. ராஜாவின் தரிசனத்தினால் யோவானும் இன்னொருத்த யாரு 2 பேர் போறாங்கல்ல, அவங்க 2 பேரும் போய் கேட்கிறாங்க. கேட்கும் போது நீங்க 2 பேரும் இப்படி நினைக்கிறது என்ன? இன்றைக்கு ஏசப்பா சொல்ற காரியம் ஒண்ணே என்ன தெரியுமா? யார் ஒருவன் தலைவனா இருக்க விரும்புறானோ அவன் தொண்டனா முதல்ல இருக்கணும். அவன் சாதாரணமா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பதவியில இருக்கணும்? எம்எல்ஏவா இருக்கணும். எம்எல்ஏ பதவிக்கு வரணும்னா வார்டு மெம்பரா இருக்கணும், பிரசிடண்டா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் எம்எல்ஏ வாங்க முடியும். எம்எல்ஏ ஆனாதான், எம்எல்ஏக்கு அப்புறம் தான் மினிஸ்டர் ஆக முடியும், மினிஸ்டருக்கு அப்புறம் தான் சிஎம் ஆக முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதவிகளுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வச்சிருக்காரு. இந்த யோவானும் யாக்கோபு என்ன செய்யறாங்க? எசப்பா வலது பரிசத்துக்கு இடது பரிசத்துக்கு நாங்க வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கறது தப்பு இல்லை. அதனால அந்த இடத்துல என்ன உண்டாயிடுச்சு? ஒரு பிளவு உண்டாயிடுச்சு. சீஷர்களுக்குள்ள ஒரு பிளவு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு நடுவுல. அவங்க 2 பேர் மட்டும் தான் போவாங்களா? நாங்க 10 பேர் இருக்க போறது அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இந்த நாட்கள்ல நமக்குள்ள யார் முதன்மையான இடத்துக்கு வரணுமோ, யார் முதன்மையான இடத்துக்கு விரும்புறோமோ அவன் கீழ்மட்டமான இருக்கிற இடங்கள்ல உண்மை உள்ளவர்களாக காணப்படும் போது மேல்மட்டமான இடங்கள்ல கர்த்தர் நடத்துவார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:6. திகைத்து, ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமா இருக்கு என்று அவர் கர்த்தர் கேட்டான். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது. இதுல யார் இது? அப்படி வாசிங்க, தொடர்ந்து கேள வாசிங்க. தரிசனம் கண்டேன் என்றான். அல்லேலூயா. இந்த சவுலா இருந்தவன் தான் பவுலா மாறுறான். இந்த சவுலா இருக்கும் போது அநேக சபைகளை துன்பப்படுத்தி, அநேக சபைகளை காயப்படுத்தி, அநேக சபைகள் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருந்தவன். அவனை ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பார். ஏற்ற நேரம் வரும்போது அவர் கையின் வரிசையை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த சவுலா இருந்தவன் ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு வரான். அப்படி வரும்போது 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அதுக்கு மேல 4:5 வாசி. நடுங்கி திகைக்கிறான். அவன் பண்ண அட்டோடைய சபைகள் அடிக்கிறது, நொறுக்கிறது, ஊழியக்காரர்கள் அடிக்கிறது ரொம்ப படுத்திட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண எழும்பிட்டார். அல்லேலூயா. அவன் எழும்பி அவனை பார்த்து கேட்கிறார். அவன் என்ன செய்யறான்? அவன் தரையில பொத்துன்னு விழுந்துட்டான். 3வது சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்குள்ளே சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளியை பார்த்த உடனே அவன் 2 கண்ணுமே தெரியாத கீழே விழுந்துட்டான். கண்ணு தெரியாத குருடனா கிடக்குறான். அந்த சூழ்நிலை, யாரப்பா நீ இந்த ஒளியை கொடுத்து எனக்கு கீழே தள்ளினது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சப்தத்தை கேட்டான். ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன்பா துன்பப்படுத்துற, நீ ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவன் கேட்கிறான். அதுக்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்று
அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத உன்னையும் என்னையும் தொடுகிறவருடைய கண்ணின் மணியை தொடுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். உங்களை தொட்டா அவர் கண்ணின் மணியை தொடுகிறது போல அர்த்தம். உடனே உங்களுக்காக வழக்காட, போராட, பிரயாசப்பட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 3 நாள் ராத்திரி பாடா கண்ணு தெரியாத, சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காத கிடக்கிறான். 3ஆவது நாள் கர்த்தர் அவனோட பேசி அனுப்பி வைக்கிறார். நீ தமஸ்குக்குள்ள போ, அனனியான ஒரு மனுஷன் வருவான், அவன் உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பான், அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், இந்த ஜெபம் கேட்கப்படும், உன் பார்வை அடைவான்னு சொல்லி அனுப்புற. அதே மாதிரி வரான். இந்த அனனியாட்டு சொல்லும் போது, அவன் போகல, அவன் அடிப்பான், துன்பப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான்னு சொல்லி அவன் பயப்படுறான். இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அனுப்புற. அங்க போன உடனே அந்த அனனியா என்ன செய்யறான், அதை வாசிப்போம். 12ஆவது வசனத்துக்கு அப்புறம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமா இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புவாங்க. அவங்க எல்லாம் சீக்கிரமா ஆலயத்துக்குள்ள வந்துருவாங்க. அல்லேலூயா. நம்ம பணிகளை அவங்க செய்ய வந்துருவாங்க. அதுதான் இந்த சவுலா இருந்த மனுஷன் அநேக பரிசுத்தவான்களை அடிச்சவன், துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், கஷ்டப்படுத்தினான். ஆனா கர்த்தரே அவனை சந்திச்சார். இந்த முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமானு கேட்டார். நீங்க யாருன்னு கேட்டான். நீ கஷ்டப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நமக்காக வழக்காட முடியா வந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராக வந்திருக்கிறார். நமக்காக தூக்கி சுமக்கிறவராக வந்திருக்கிறார். அவர் நல்ல தெய்வம். அந்த சவுலா இருந்தவனை பவுலா மாத்தினார். பவுலா மாத்தினவனே அநேக நிருபங்களை எழுதி அநேக ஊழியர்களை கடினமா செய்கிறவராக காணப்பட்டான். இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும். அப்படி செய்யணும்னா எதை குறித்து திகைக்க கூடாது. ஆண்டவர் இன்னொரு நபரை கூட சொன்னார். எடுத்து வாசிப்போம். யோசுவா 1:9. கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன்றார். இன்னைக்கு அவனை பார்த்து ஆண்டவர் பேசுறார். நீ பலனாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்றார். அவன் மோசை கூட இருந்தது போல ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனாலதான் அந்த காரியங்கள்லாம் செய்ய முடிஞ்சது. இந்த காரியங்கள்லாம் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடிஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போது, அந்த மோசே விட்டுட்டு போன அந்த கிட்டத்தட்ட 24 லட்சம் மக்களையும் யோசுவா தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனான். இன்னைக்கு நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் நடைபெறாத விதத்துல, ஆசீர்வாதமாய் நடத்துகிற விதத்துல கர்த்தர் நடத்துவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய காரியங்கள்ல நாம கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது கீழே உள்ள வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. மோசேயை வழிநடத்தி கொண்டு போயிருக்கும் போதே கர்த்தர் யோசுவாவை உருவாக்குறார். அந்த யோசுவா, நூனின் குமாரனாகி யோசுவான்றவன் தேவாலயத்தை விட்டு எழும்பாத இருந்தான். எந்த நேரத்திலையும் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடைய ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடையே ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தான். அதனாலதான் அந்த 24 லட்சம் மக்களும் அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு நாம சாதாரணமா ஒரு மனிதனை கீழ்ப்படுத்த முடியாது. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தாதான். நாம பெத்த பிள்ளைதான். ஆனா நம்ம சொல்ற பேச்ச கேக்குதா? ஒரு வேலையை பாருமா, இன்னைக்கு என்ன தெரியும்? நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிற. இன்னைக்கு இருக்கிற காலம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் உலகமா இருக்கு. நீ இன்னும் அப்ப சொன்ன கதையை இப்ப சொல்ற அப்படிங்கிறது. அப்ப ஒரு பெத்த பிள்ளை, ஒரு பிள்ளைய நம்ம கீழ்ப்படியில. ஆனா 24 லட்சம் ஜனங்களை மேய்ச்சி கொண்டு போறதுங்கிறது அவ்வளவு கடினமான காரியம். அத்தனையும் செய்ய கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்ததுனால மோசைக்கு கீழ்ப்படிஞ்சது போல உங்களுக்கு கீழ்ப்படிவேன்னு ஜனங்கள்லாம் சொல்ற விதத்துல அவனை நடத்தினாங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கேன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் பற்றி கொண்டு அவன் அதன்படி நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்கிற காரியம், நீ திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அவரை பற்றி கொண்டு அவருக்காக நம்ம வாழ என்பது அவர் நமக்கு செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. அவர் நேர்த்தியாக செய்கிற தெய்வமாய், வாழ வைக்கிற வாழ்வழிக்கிற தேவனாய் இருந்து கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த நல்ல தேவனை நாம ஆர்ப்பரிக்கிறவர்களாய், அந்த நல்ல தெய்வத்தை நம்ம சார்ந்து இருக்கிறவர்களாய், அந்த நல்ல தெய்வத்தை நம்ம பற்றி கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படும் போது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையின்படி நம்மை தாங்கி தப்புவித்துக் கொள்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த நல்ல தெய்வத்தை சார்ந்து நிற்போம், கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், வாரங்கள் மாறும், வருடங்கள் மாறும், என்றென்றும் மாறாதவரே உமக்கு சோதரிக்கிறோம். இந்த நாளை தந்த நல்ல தேவனே உமக்கு சோதரிக்கிறோம். இந்த நாள்ல அப்பா தேவ மகிமையின் கரம் கூடவே இருந்து கரம் பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறதையும் வாழ வைக்கிற வாழ்வழிக்கிற தேவனாய் இங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தெய்வமாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீங்க இருந்து கரம் பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் கரத்துக்குள்ள மூடி மறைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கல்லை 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 நமக்கு, தீங்கல்லை 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 நமக்கு, தீங்கல்லை தீங்கல்லை தீங்கல்லை. சாத்தான் தீங்கு செய்ய நம்முடைய பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நேசத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் இப்பொழுது உண்டாயிருப்பதாக.